கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 48 சங்கீதம் 14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். நாம் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து, நாம் அவரை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து, அவருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நாளிலிருந்து மரணம் வரையிலும் தேவனை கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ரோமர் 11 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இந்த தேவன் ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல, அவர் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. மனிதன் மாறி மாறி போகிறான். தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அவன் எத்தனைப்படுகிறான், அல்லது மாற்றி வேறொரு வாழ்க்கை வாழ அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் தேவனை கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அவர் நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளே. ஆபிரகாமை தேவனை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமோடு கூடவே தேவனை கர்த்தர் இருந்தார். அவர் எப்படியாக அவருக்குள்ளாய் வளர்ந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 25 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போக மரித்து தன் ஜனங்களோட சேர்க்கப்பட்டான். அதுவரையிலும் தேவனை கர்த்தர் ஆபிரகாமோட கூடவே இருந்தார். அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். உபாகமம் 37 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, மோசே மரிக்கும் போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. நாம் நினைக்கிறோம் நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற குறைவினாலே நாம் மரணம் அடைகிறோம், வியாதியினாலே மரணம் அடைகிறோம், பலவீனத்தினாலே மரணம் அடைகிறோம் என்று நாம் நினைக்கிறோம். அல்ல, தேவனா கர்த்தர் மோசேயை அவர் எடுத்துக்கொள்ளுகிற போது அவருடைய கண்கள் இருளடையவும் இல்லை, அவருடைய பலன் குறையவும் இல்லை என்பதை நாம் பார்க்கலாம். எனவே மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 28 வசனத்திலே தாவீதை குறித்து அவர் சொல்லுகிற போது, தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவர் எவ்வளோ பாடுகளை பட்டார், எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளாய் இருந்தார், எவ்வளவு காரியங்களை அவர் சந்தித்தார் என்பதை பார்க்கிறோம். மோசே கர்த்தருக்காக ஒரு பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். கடைசியாக அந்த மரணத்திலும் தேவனை கர்த்தர் அவருடைய கூட இருந்தார். யோபுனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், யோபுக்கு வந்த அந்த சோதனை ஒருவருக்கும் இந்த உலகத்திலே வந்து இருக்க முடியாது. யோபு 42 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அவருடைய சோதனைகளுக்கு பிறகு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உலகத்திலேயே மிகவும் ஐஸ்வர்யவனாகவும் உலகத்திலே ஒரு நல்ல சாட்சியாகவும் தேவனை கர்த்தர் யோபுவை வைத்திருந்தார். எனவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எனவே கவலைப்படாமல் இருங்கள். உடைய குறைகளிலே கர்த்தரை தேடுங்கள், நிறைவுகளிலும் கர்த்தரை தேடுங்கள். நிச்சயமாக நம்முடைய மரணம் வருகிற வரையில் தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஜெபிக்கலாம். மகா இரக்கும் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தரை நடத்துவீராக. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட அநேக பரிசுத்தவான்களை மரண பரியந்தம் நீர் நடத்தின தேவன், எங்களை நீர் நடத்த வல்லமில்லவராய் இருக்கக்கூடிய நன்றி சொல்லும் நாத்தை மையப்படுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழி நடத்துதல் உண்டாயிருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உண்டாயிருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.